முதலமைச்சரானதும் முதல் கையெழுத்து என்ன? அண்ணாமலை கொடுத்த அதிரடி பதில். மு.க. ஸ்டாலின், விஜய் கடும் அதிர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் எதிர்காலத்தில் இன்னும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 60 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி செய்து வந்த திராவிட கட்சிகளுக்கு இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்பது தெரிந்துவிட்டது. அதன் காரணமாகவே விஜயை தொடர்ந்து அண்ணாமலையும் புதிய கட்சியை தொடங்க போகிறார். அதற்கான ஆரம்பகட்ட பணிகளில் தற்போது தீவிரமடைந்திருக்கிறார். இருப்பினும் இடைவெளியில் தற்போதைய முதலமைச்சர் மற்றும் ஆட்சி குறித்து சில கருத்துகளையும் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. அந்த வகையில் தற்போது அவர் அளித்துள்ள ஒரு பேட்டி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. 2031 ஆண்டில் வீத லீடர்ஸ் இயக்கம் புதிய கட்சியாக உருவெடுத்து ஆட்சியை பிடிக்கும் என்று பலரும் நம்பிக்கை தெரிவித்தார்கள். இது குறித்து உங்களது கருத்து என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களது குறிக்கோளாக இருக்கும். அந்த வகையில் எங்களது வீத லீடர்ஸ் இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அரசியலில் இதுவரை எவரும் செய்யாத புரட்சியை செய்ய வேண்டும் என்பதே நோக்கமாக உள்ளது. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை ஆண்ட எந்த ஒரு கட்சியும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லவில்லை. இப்போதைய தமிழக கட்சிகளின் ஆட்சி என்பது வளர்ச்சி பாதை என்பதை விட திமுக ஆட்சிக்கு போட்டி போட்டு கடன் வாங்கும் ஒரு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி உலக வங்கியிடம் கடன் வாங்கி ஆட்சி நடத்துவதில் எந்த பெருமையும் இல்லை. தமிழ்நாட்டின் செலவினங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானத்தை பெருக்க வேண்டும். அதுதான் நல்லாட்சியாக இருக்க முடியும். மற்ற மாநிலங்களுக்கு போட்டி போட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதை எதுவுமே செய்யாமல் மேடை அலங்காரத்திற்காக மட்டும் நாங்கள் அதை செய்கிறோம், உதவி செய்கிறோம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படித்தான் திமுக ஆட்சியை தொடர்ந்து இப்போது தமிழக வெற்றி கழக ஆட்சியும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன் என்று கூறினார் அண்ணாமலை. அதைத் தொடர்ந்து 2031 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் உங்களது முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, இதுபோன்று முதல் கையெழுத்து, இரண்டாவது கையெழுத்து என்பதெல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்படி ஒரு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் இதுவரை எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதாகத்தான் இருக்கும் என்று அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. அதே போன்று இப்போதைய முதலமைச்சர் விஜய் 707 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று சொன்னார். அதாவது கோவில் வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையம் ஆகியவற்றிற்கு 500 மீட்டருக்கு அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக கூறியிருந்தார். அப்படி சொன்ன பிறகும் இன்னும் ஏராளமான கடைகள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. எங்களுடைய வீத லீடர்ஸ் இயக்கம் போதை ஒழிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது 219 டாஸ்மாக் கடைகள் அரசு அறிவித்த 500 மீட்டருக்கு அருகில் இருப்பதை உறுதிப்படுத்தியிருந்தோம். அது குறித்த பட்டியலையும் ஆதாரத்துடன் கோட்டைக்கு அனுப்பினோம். இப்படித்தான் எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் நாங்கள் ஆட்சி அமைத்ததும் எங்களது முதல் கையெழுத்து இதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு வந்து போடும் கையெழுத்தை கூட சரியாக செயல்படுத்துவதில்லை. அதனால் இந்த முதல் கையெழுத்துகளால் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. தமிழ்நாட்டின் தலையெழுத்தும் மாறப்போவதில்லை. என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தால் ஆட்சிக்கு வந்ததும் 5 ஆண்டுகளில் அந்த அனைத்து வாக்குறுதிகளையும் சொன்னபடி நிறைவேற்றி தமிழகத்தின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி காட்டுவோம். குறிப்பாக பல லட்சம் கோடிகள் கடன் வாங்குவதை நிறுத்தும் முயற்சியில் ஈடுபடுவோம். தமிழ்நாட்டை கடனில்லா மாநிலமாக மாற்றுவதில் தீவிர கவனம் செலுத்துவோம். இப்படி பலதரப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தால் இவை எல்லாமே நாங்கள் ஆட்சி புரியும் 5 ஆண்டுகளில் சொன்னபடி நிறைவேற்றி கொடுப்போம் என்றுதான் உத்தரவாதம் கொடுப்போமே தவிர ஆட்சிக்கு வந்தவுடனே நிறைவேற்றி விடுவோம் என்று மக்களை ஏமாற்ற மாட்டோம். நிறைவேற்ற முடியாத பொய் வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டோம் என்று அண்ணாமலை அதிரடி பதில் கொடுத்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். கர்நாடகா முதலமைச்சருக்கு சிஎம் விஜய் கொடுத்த அதிர்ச்சி. நேற்று தென் மாநில கவுன்சில் மாநாடு சென்னையில் உள்ள கோவளத்தில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்கிய இந்த மாநாட்டில் தென்னிந்தியாவை சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டில் பல முக்கிய விஷயங்களை முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். குறிப்பாக போதைப் பொருட்களை தடுக்க அனைத்து மாநிலங்களுக்கும் இடையில் கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். காவிரி நதிநீர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை மதிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காமல்
இல்லாமல் அந்த விவகாரத்தில் தீர்வு கிடையாது. காவிரி நீரை கர்நாடகா தடுத்து நிறுத்தி வைப்பதால் தமிழ்நாட்டை சேர்ந்த கோடிக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் மாநிலங்களுக்கு இடையேயான நதிகள் சட்டப்பூர்வமாகவும் முழு ஒத்துழைப்புடனும் நிர்வகிக்கப்பட வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்தப்பட வேண்டும். நீட் தேர்வினால் கிராமப்புற ஏழை மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவதற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர வேண்டும். மக்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையாததை சட்ட ரீதியாக மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக தமிழக சட்டசபையில் இப்போது இருக்கிற 543 மக்களவை தொகுதி எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும் என்று திட்டவட்டமாக பேசிய விஜய் நேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையாது என்ற சட்ட ரீதியான தகவலை நீங்கள் உறுதிப்படுத்தினால் நாங்கள் அடுத்த கட்டமாக இது குறித்து பரிசீலிப்போம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் வட இந்திய மாநிலங்களுக்கு இணையாக தென்னிந்திய மாநிலங்களுக்கும் தொகுதி மறுசீரமைப்பில் கூடுதலான தொகுதிகள் கொடுக்கப்படும் பட்சத்தில் அது குறித்து தமிழ்நாடு பரிசீலிக்கும் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் ஆரம்பத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை போன்று தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்வதற்கு முன்பு அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய முதலமைச்சராக இருந்த விஜய் இப்போது தென் மாநிலங்களில் பாதிக்கப்படாமல் தொகுதிகள் ஒதுக்கப்படும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக காவிரி குறித்தும் மேகதாது அணை கட்டுவது குறித்தும் கடந்த சுதந்திர தின நன்னாளில் கர்நாடகாவில் ஆவேசமாக பேசிய முதலமைச்சர் DK சிவகுமார் இங்கு அணை கட்டுவதால் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சாதகமான சூழல் ஏற்படும் என்பதை தமிழக முதலமைச்சரிடம் உறுதியாக வலியுறுத்துவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் நேற்று மேகதாது குறித்து எதுவும் பேசாத தமிழக முதலமைச்சர் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து கர்நாடக அரசு செயல்பட வேண்டும் என்று வெளிப்படையாக தன் நிலைப்பாட்டை தெரிவித்துவிட்டார். இதற்காக இந்த மாநாட்டில் மேகதாது அணை கட்டுவதை அமித்ஷா முன்னிலையில் உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வந்த DK சிவகுமார் நினைத்து வந்த காரியம் ஒர்க் அவுட் ஆகவில்லை. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும் என்று விஜய் அடித்து சொன்னதை தொடர்ந்து DK சிவகுமார் இனிமேல் தமிழ்நாட்டிடம் நம் பருப்பு வேகாது, நம் பாட்ஷா பலிக்காதோ என்ற ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கிறார். அமித்ஷாவை முதல் ஆளாக சென்று வரவேற்ற CM விஜய் தனிமையில் நடத்திய பேச்சுவார்த்தை. குறிப்பாக கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள வரும்போது அவரை வரவேற்க தாவேக அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் மற்றும் அரசு அதிகாரிகளை அனுப்புவதற்கு முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு அமித்ஷா வந்தபோது ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் சேர்ந்து தமிழக முதலமைச்சர் விஜயும் அவரை வரவேற்றுள்ளார். இப்படி விஜயை நேரில் சென்று வரவேற்பார் என்று திமுகவினர் எதிர்பார்க்கவில்லை. முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரை மத்திய அரசுடன் மோதலில் ஈடுபடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதன் காரணமாகவே நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தபோது டெல்லிக்கு சென்றார். அப்போது அமித்ஷாவை சந்திக்க முயற்சி எடுத்தார். ஆனால் அது நடக்கவில்லை. அதன் காரணமாகவே இந்த மாநாட்டை அமித்ஷாவுடன் நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டுள்ளார். முக்கியமாக டெல்லியின் கோபத்திற்கு ஆளாகக்கூடாது, அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதால் நேற்று நடைபெற்ற இந்த மாநாட்டில் அமித்ஷாவுடன் நீண்ட நேரம் தனிமையில் அமர்ந்து பேசியுள்ளார் விஜய். இந்த பேச்சுவார்த்தை காரணமாகத்தான் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் தனது முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக தமிழக சட்டசபையில் பெரும்பான்மை இல்லாத தாவேக அரசு திமுகவை தொடர்ந்து பாஜகவுடன் மோதலில் ஈடுபட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனாலும் அமித்ஷாவிடம் எந்த எதிர்ப்பு மனநிலையும் காட்டாமல் நட்புடன் பேசி அணுகியதாக கூறப்படுகிறது. இனிமேல் மத்திய அரசு தாவேக அரசுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காமல் நிறுத்தி வைப்பார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு தேவையில்லை. அதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக எங்களது முதலமைச்சர் விஜய் அமித்ஷாவிடம் அனுசரித்து நடந்து கொண்டிருக்கிறார். இது இணக்கமான போக்கு டெல்லிக்கும் எங்களுக்கும் இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்தியுள்ளது என்று தாவேகாவினர் கூறினார்கள்.